ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். இன்னைக்கு மட்டும் இல்ல, நாளைக்கு மட்டும் இல்ல, சதா காலமும் என் தேவனாகிய கர்த்தர் சந்தோஷமாய் வைக்கிற நாளாய் இருக்கிறது. அதுதான் உன்னத மரபில் வல்லவர்ணையில் என்றுமே அவர் என்ன பண்ணுவாராம், அடைக்கல பாறையா இருக்கிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உன்னத மரபில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். உன்னத மரபில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். உற்சாகத்தோடு அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகோ. அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகோ. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவா. பாதம் கல்லில் மோதாதபடி உன்னை அப்படியே ஏந்துகிறவரா இருக்கா. உன் பாதம் கூட கல்லில் மோதாதபடி என் தேவனாய் கர்த்தர் ஏந்துகிறவரா இருக்கார். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீது நடந்து செல்லுவேன். சிங்கத்தின் மேலும் பாம்பைகள் மேலும் நடந்து செல்லுவேன். சாத்தானி சகலத்தில் சாத்தானி சகல வலிமையில் வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. சாத்தானி சகல வலிமையில் வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்து
அவரே உனக்கு கேடகமா இருக்கிறார். அவரே உனக்கு புகழிடமா இருக்கார். தேவனை நோக்கி அடைக்கல பாரு என்றே சொல்லுவேன். தேவனை நோக்கி, அவர் உன்னதமான தேவன், அவர் அடைக்கலமான தேவன், சர்வ வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஏனென்றால் உன்னை சிங்கத்தின் வாயிலும் பாம்புகளின் மீதிலும் நடத்தி செல்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீ எதற்கு சோர்ந்து போகாதே, கலங்கி போகாதே. ஓ தேங்க்யூ. அவர் அல்லமுள்ள காரம், அவர் மகிமுள்ள காரம் ஒவ்வொரு பிள்ளைகள் மீது கடந்து வருவதாக. துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம், எனது கேடகம். அவரது வசனம் உங்களை கேட்டுதா இருக்குது. சோர்ந்து போகாதே, அவருடைய வசனம் உன்னை தேற்றதா இருக்கா. உன் பாதம் கல்லிடாதபடி, உன் பாதம் கல்லிடாதபடி தம்முடைய தூதலை கொண்டு உன்னை ஏந்துவேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். வழிகளை எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கல்லில் மோதாமல் காத்து கருங்களில் உண்மைதாண்டவர நிச்சயமா. அவர் பிரசனம், அவர் பிரசனம். எல்லா கரங்களையும் அசைத்து, எல்லா கரங்களையும் தூக்கி, ஏசப்பா உண்மாண்டவரே, முழு மனதோடு, முழு ஆத்மோடு, முழு சிந்தையோடு ஆண்டவரே உண்மை நாங்க துதிக்கிறோம், உண்மை பேற்றுகிறோம், உங்களை வணங்குகிறோம் சுவாமி. துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். வழிகளை எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. வழிகளை எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கல்லில் முனாமல் காத்து கருங்களில் ஏந்துவாய். எடுத்த காரியத்துல வெற்றி பெற முடியலையா? ஆனா இப்ப கர்த்தர் அந்த எடுத்த காரியத்தில் உன்னை சுமந்து கொள்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். அவரது வசனம் ஆவியின் பட்டயம், எனது கேடகம். பாதம் கல்லில் மோதாமல் காத்து கருங்களில் ஏந்துவா. பாதம் கல்லில்
முதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். தேவனை நோக்கி அடைக்கல பாரு என்றே சொல்லுவே. தேவனை நோக்கி அடைக்கல பாரு என்றே சொல்லுவே. தேவனை நோக்கி அடைக்கல பாரு என்றே சொல்லுவே. அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா. எல்லா சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உன்னத மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். நிச்சயமா என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாரு என நிச்சயமாகவே தேவனை நோக்கி அடைக்கல பாரு என்றே சொல்லுவே. அல்லேலூயா. நிச்சயமா ஆண்டவரே உங்க பிரசனம் உங்க பிரசனம் உங்க மகிமை ஆண்டவரே உங்க இரக்கம் நிச்சயமாகவே ஆண்டவரே ஆனந்தமே. துதிப்பே என்ன வந்தாலும் உம்மை துதித்து கொண்டே இருப்பேன். நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவர் வசனம் தேற்றுதா இருக்கிறது. அன்னைக்கு எலியாவே ஒரு இறைச்சி துண்டை சாப்பிட்டுட்டு 40 நாள் பிரயாசப்பட்டானா. அது போலதான் அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். எது வரைக்கும் இறங்காதிருப்பீ, எது வரைக்கும் தூரமாயிருப்பேன், எது வரைக்கும் இறங்காதிருப்பேன், எது வரைக்கும் தூரமாயிருப்பேன். என்ன மறக்காதீங்க, என்ன மறந்துடாதீங்க, உங்க சமூகத்தை விட்டு என்னை தள்ளிடாதீங்க. என்ன மறக்காதீங்க, என்ன மறந்துடாதீங்க, உங்க பிரசனத்தை விட்டு என்னை தள்ளிடாதீங்க. எது வரைக்கும் இறங்காதிருப்பேன், எது வரைக்கும் தூரமாயிருப்பேன். தூரம் ஓடின நாட்களும் உண்டு, துணிகரமாய் வாழ்ந்த நாட்களும் உண்டு. தூரம் ஓடின நாட்களும் உண்டு, துணிகரமாய்
இருக்கும் போதே அவர் இறங்குறவரா இருக்கார். 48 வருஷமா ஒரே இடத்துல அந்த குளத்துல கடக்கும் போது அவனால நகர முடியல, ஓட முடியல, உதவி செய்ய யாருமே இல்லை. ஆனா அவன் என் தேவனாய கர்த்தர் அவரோடு இறங்கி வந்து அவர் ஒரு ஈரமாற்றத்தை கொடுத்தார், ஒரு உயர்வை கொடுத்தார், ஒரு பெருக்கத்தை கொடுத்தார். அது போலதான் என் தேவனாய கர்த்தர், என் தேவனாய கர்த்தர். சிஸ்டர், பிரதர், யாரிடமோ கர்த்தர் வலியுறுத்தி பேசுகிறார். 48 வருஷமாய் அவன் பார்வையற்று கிடந்தான் குளத்தோரத்துல, உதவி செய்ய யாருமே இல்ல. ஆனா என் தேவனாய கர்த்தர் அந்த இடமாற்றத்தை கொடுத்தார். நீங்க அந்த அழுகையிலே கடக்கிறதுக்கு ஆசைப்படல, இந்த போராட்டத்துல கடக்கணும் ஆசைப்படல, இந்த அவமானத்துல கடக்கணும் ஆசைப்படல. ஏனென்றா கர்த்தரே வந்து இடமாற்றத்தை கொடுத்து ஒரு உயர்வை கொடுத்து, அன்னைக்கு படுக்கையில கடந்த திமிரு வாதனைக்கு கர்த்தர் ஒரு சுகத்தை கொடுத்தா, ஒரு இடமாற்றத்தை கொடுத்தா, குஷ்ட ரோகிக்கு ஒரு இடமாற்றத்தை கொடுத்தா. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த ஆராதனை கர்த்தர் உன்னை உயர்த்தி வைக்கிறவரா இருக்கார், எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுகிறவரா இருக்கிறார். ஏனென்றால் கர்த்தர் உன்னை மறக்காதவர், உன்னை மறக்காதவர். அவர் மறக்காத தேவனாய் இருக்கிறார், மறக்காத தேவனாய் இருக்கிறார், மறக்காத தேவனாய் இருக்கிறார். கண்ணீரே எனக்கு உணவாயிற்று, பலன் ஒன்றும் எனக்கு இல்லையே அப்பா. கண்ணீரே எனக்கு உணவாயிற்று, பலன் ஒன்றும் எனக்கு இல்லையே அப்பா. என் ஜெபத்தை ஏற்றுக்கொண்டீரே, கண்ணீருக்கு பதில் தந்தீரே. என் ஜெபத்தை ஏற்றுக்கொண்டீரே, கண்ணீருக்கு பதில் தந்தீரே. கிருபையினா மூடிக்கொண்டீரே, விலகாத நீயெல்லாம் நீரே. கிருபையினா மூடிக்கொண்டீரே, விலகாத நீயெல்லாம் நீரே. ஆனாலும் விட்டு கொடுக்க கிருபையினா மீட்டு கொண்டீரே. ஆனாலும் விட்டு கொடுக்கலையே, கிருபையினா மீட்டு கொண்டீரே. எதுவரைக்கும் இறங்காதிருப்பேன், எனக்கு இறங்கும் சாமி. தூரமாயிருப்பேன், எதுவரைக்கும் இறங்காதிருப்பேன், எதுவரைக்கும் தூரமாயிருப்பேன். ஆண்டவரே, எதுவரைக்கும் ஆண்டவரே, அப்பா நீர் ஆண்டவரே எங்களை மறக்காத தேவன், எங்களை வெறுக்காத தேவன், எங்களை தப்புவிக்கிற தேவனா இருக்கீங்களா ஆண்டவரே. அப்பா 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 அப்பா, உண்மையை நாங்க நோக்கி கூப்பிடுறோம் சுவாமி. அப்பா எல்லாம் தேவனை நோக்கி கூப்பிடமாக. அன்னைக்கு 38 வருஷங்க, ஒரு நாள் 2 நாளுங்க, 38 வருஷமா அவனுக்கு நகர்ந்து போக கூட சூழ்நிலை இல்லை. படுத்த படுகையில கிடக்கிறான், வியாதிப்பட்டு கிடக்கிறான், பெரும்படுசி விட்டு பட்டு கிடக்கிறான். அதே இடத்துல கல்லர் கொழியில அவன் துணி இல்லாத, வஸ்திரம் இல்லாத தன் சரீரத்தை கிழித்து கொண்டு இருந்தான்.
என்னை இடமாற்றத்துக்கு யாரும் இல்லையா? எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையா? நான் இப்படியே கடக்கணுமா? என்னால முடியலே நிற்கும் போது கர்த்தர் அவன் கூக்குரலை கண்டார். கர்த்தர் அவன் கரத்தை பிடித்து குளத்தில் அருளி விட்டார். கர்த்தர் அந்த கல்லறை கொழுக்கு சென்றார். கர்த்தர் அந்த பெருமனசியை தொட்டபோது சுகம் கொடுத்தார். அதுபோல நீ அந்த மனுஷனுக்கு என் தேவன் இறங்கி வந்தாருன்னா கர்த்தர் உன்னோட கூக்குரலுக்கு நீ எது வரைக்கும் மறந்து இருப்பீர்களோ நான் செய்த பாவத்திற்காக இல்ல இந்த வேளையில கர்த்ததாமே வாக்கு கொடுக்கிறார். உனக்கு ஒரு இடமாற்றத்தை கொடுக்கிறார், ஒரு உயர்வை கொடுக்கிறார். நீ அதே இடத்துல இல்ல. உனக்கு மட்டும் இல்ல, உன் பிள்ளைகளுக்கு, உனக்கு, உன் கணவராருக்கு, உன் ஊழியத்துல, உன் உத்தியாத்துல நீ இருக்கிற இடத்துல ஒரு இடமாற்றத்தை தருகிறவரா இருக்கா. நீ படுத்த படுக்கையா கிடக்கலாம், வியாதிப்பட்டு இருக்கலாம், கடன் பிரச்சனையில இருக்கலாம். அதுல இருந்து என் கர்த்தர் கரத்தை பிடித்து தூக்குறவரக்கா. தட்டி கொண்ட அவர் பிரசன்னம் அளவில்லாத பிரசன்னம். இன்னும் எத்தனை நாளைக்கு குந்தி நடப்பீர்கள்? எகிப்தில இருந்து அன்னைக்கு ஒரு மாற்று ஏற்பாடு கானானுக்குள்ள என் தேவன் விட்டார். அடிமைத்தனத்திலிருந்து என் கர்த்தர் விடுதலை பண்ணி அங்க கானானுக்கு விட்டது போல என் கர்த்தர் அந்த அடிமைத்தனத்திலிருந்து அந்த உயர்விலிருந்து கர்த்தர் மனுஷனோட அடிமையில இருந்து பணத்துல இருந்து அடிமையில இருந்து கர்த்தர் உன்னை விடுவிக்கிறார். சிஸ்டர், பிரதர், உன்னை விடுவிக்கிற தேவனா இருக்கா, விடுவிக்கிறவரா இருக்கா? கரங்களை தூக்கி சொல்லலாம். எது வரைக்கும் இறங்காதிருப்பே, எது வரைக்கும் தூரமாயிருப்பே, எது வரைக்கும் கண்ணீரோடு கர்த்தரை துதிக்கிறவங்க துதிங்க, பாடுறவங்க பாடுங்க, உங்களோட வருத்தத்தை சொல்றவங்க சொல்லுங்க. சும்மா நிக்காதீங்க. கர்த்தர் உங்களை அழைக்கப்பட்டார். அன்னைக்கு 38 வருஷமா இருந்தவனே கர்த்தர் அழைக்கப்பட்டதாலதான் இன்னைக்கு நீயும் நானும் பேசுறோம். இன்னைக்கு நீங்க அழைக்கப்பட்டவர்கள், நீங்க பெயர் குடிச்சு அழைக்கப்பட்ட பிள்ளைகள், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள். ஒண்ணு வெறுமையா இல்ல, நீங்க பேசுங்க, சும்மா இருக்காதீங்க. கடவுளோட பிரச்சனத்துல நீங்க ஆளுக செய்யுங்க. விலகாதிருப்பே, தூரம் ஓடின நாட்களும் உண்டு, துணிகரமாய் வாழ்ந்த நாட்களும் உண்டு, தூரம் ஓடின நாட்களும் உண்டு, துணிகரமாய் வாழ்ந்த நாட்களும் உண்டு. ஆனாலும் விட்டு கொடுக்கலையே கிருபையினா மீட்டு கொண்டீரே. ஆனாலும் விட்டு கொடுக்கலையே கிருபையினா மீட்டு கொண்டீரே. எது வரைக்கும் இறங்கா எங்க பிள்ளைகள் கூக்குரல் கேக்குது சாமி. ஏசப்பா, அன்னைக்கு ஆண்டவரே நினைவே பட்டா அழியுதுன்னுட்டு ஆண்டவரே நீ ஒரு மனுஷனை அனுப்பின. ஆனா அவன் வழி மாறி போனான். ஆனா அந்த பட்டணம் அழிந்து போக கூடாதுன்னு ஐயோ என் பிள்ளைகள் அழுது புலம்புறாங்க, சாம்பல்ல உக்காந்துருக்காங்க, கண்ணீர் வெடிக்கிறாங்க. பரலோகத்துக்கு அந்த பிள்ளைகள் சத்தம் கேக்குதுன்னு சொல்லி ஆண்டவரே அந்த பட்டணத்துக்கு வந்த போல கர்த்தர் உங்களை தேடி என் கர்த்தர் வருகிறார். உன் கூக்குரலை கேட்டு உன் கண்ணீரை யாவையும் போக்கி உன்னை கரத்தை பிடித்து நடத்துகிறவரா இருக்கார். அவர் இறுதி வரை நடத்துகிறவரா இருக்கிறார். அவர் போதுமானவரா இருக்கார். அழைக்கப்பட்டவர்கள் நீர் ஒருவரே. ஆண்டவரே, தெரிஞ்சு கொண்டவர் நீ ஒருவரே. ஆண்டவரே, நீ பெயர் சொல்லி அழைத்தவர் நீ ஒருவரே. ஆண்டவரே, அந்த கூக்குரல் சத்தம் கேக்குது, கடவுளோட சத்தம் கேக்குது. அந்த கூக்குரல், அந்த கண்ணீர், அந்த புலம்பல், அந்த வியாதிகள், அந்த வருமானம், அந்த கடன் பிரச்சனை, அந்த ஊழியத்துல அந்த கூக்குரலின் கர்த்தர் கேட்டு சிங்காசனத்துல இறங்கி வந்த அந்த சேவானுக்கு மட்டும் இல்ல, கர்த்தர் உனக்காகவும் எனக்காகவும் இறங்கி வருகிறவரா இருக்கா. ஏனென்றால் கர்த்தர் உன் கண்ணீர் யாவையும் போக்குறவரா இருக்கா.
நன்றி 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 ராஜா, நன்றி. துதிங்க துதிங்க, பேசுறவங்க பேசுங்க, சொல்றவங்க சொல்லுங்க, கண்ணீர் வெடிக்கிறவங்க வெடிக்கிறீங்க. யாரு அக்கம் பக்கம் பார்க்க வேணாம். ஏன்னா உன்னோட அழுத்தம் அப்படியா இருக்கு, உன் கவலைகள் அப்படியா இருக்குது. கண்ணீரே எனக்கு உணவாயிற்று, பலன் ஒன்றும் எனக்கு இல்லையே அப்பா. கண்ணீரே எனக்கு உணவாயிற்று, பலன் ஒன்றும் எனக்கு இல்லையே அப்பா. கண்ணீரே எனக்கு உணவாயிற்று, பலன் ஒன்றும் எனக்கு இல்லையே அப்பா. என் ஜெபத்தை ஏற்றுக்கொண்டீரே, கண்ணீருக்கு பதில் தந்தீரே. என் ஜெபத்தை ஏற்றுக்கொண்டீரே, கண்ணீருக்கு பதில் தந்தீரே. கிருபையினால் மூடிக்கொண்டீரே, விலகாத நீயெல்லாம் நீரே. கிருபையினால் மூடிக்கொண்டீரே, நீயெல்லாம் நீரே. ஆனாலும் விட்டு கொடுக்கலையே, கிருபையினால் மீட்டு கொண்டீரே. ஆனாலும் விட்டு கொடுக்கலையே, கிருபையினால் மீட்டு கொண்டீரே. எது வரைக்கும் இறங்காதிருப்பேன், தூரமாயிருப்பேன். எது வரைக்கும் இறங்காதிருப்பேன், எது வரைக்கும் தூரமாயிருப்பேன். என்ன மறக்காதீங்க, என்ன மறந்துடாதீங்க. உங்க சமூகத்தை விட்டு என்னை தள்ளிடாதீங்க. என்ன மறக்காதீங்க, என்ன மறந்துடாதீங்க. உங்க பிரசனத்தை விட்டு என்னை தள்ளிடாதீங்க. என்ன மறந்துடாதீங்க, என்ன மறந்துடாதீங்க. எது வரைக்கும் இறங்காதிருப்பி, எது வரைக்கும் தூரமாயிருப்பி. கண்ணீரே எனக்கு உணவாயிற்று, பலன் ஒன்றும் எனக்கு இல்லையே அப்பா. கண்ணீரே எனக்கு உணவாயிற்று, பலன் ஒன்றும் எனக்கு இல்லையே அப்பா. ஜெபத்தை ஏற்றுக்கொண்டீரே, கண்ணீருக்கு பதில் தந்தீரே. என் ஜெபத்தை ஏற்றுக்கொண்டீரே, கண்ணீருக்கு பதில் தந்தீரே. ஆண்டவரே, நிச்சயமா ஆண்டவரே, எங்களுக்கு இறங்குகிற தேவனா இருக்கீங்க, எங்களுக்கு இறங்குகிற தேவனா இருக்கீங்க.
அன்னைக்கு அந்த குருடன்ட்ட நீங்க கேட்டீங்க, ஏன்பா நீ உட்காந்துருக்க, உனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. இல்லை, எங்கள் சொந்தக்காரங்க யாரும் வரல, எனக்கு முன்னாடி வந்தவங்களாம் சுகம் பெற்று போறாங்க அப்படின்னு கிடக்கும்போது, நான் படுத்து படிக்க கட்டிலில் கிடக்கும்போது அன்னைக்கு திமிருவாதன்காரங்க அவனும் உதவி செஞ்சாங்க. ஆனா 38 வருஷமா அவனால நவர முடியல, ஓட முடியல, ஒழிய முடியல. எத்தனை பேருக்கு அவங்க அக்கம் பக்கம் வந்திருக்கவங்க, தெரிஞ்சவங்க வந்திருக்கலாம். ஆனாலும் யாருமே உதவி செய்ய வரல. யாருமே கேப்பாற்று போய் கிடக்குறவங்க, நாதியற்று கிடக்கிறான், புறக்கணிச்சு கிடக்கிறான். அந்த சூழ்நிலையில நீயும் நானும் தான் இருக்கிறோம். அந்த சூழ்நிலையில ஏமா உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க யாரும் வரல. ஆனா கேவலமா பேசுறதுக்கு ஆட்கள் உண்டு, துணிகரமாய் பேசுறதுக்கு ஆள் உண்டு. ஆனா இவன் கண்ணீர், உன் கவலைகளை கேட்டு பதில் கொடுக்க யாரும் இல்லை. ஆனா அன்னைக்கு கர்த்தர் கேட்டவனமா போகல, அவனை குலத்துகூரமாய் இறக்கி சுகம் கொடுத்த தேவன். அப்படியா உன் கண்ணீருக்கு, உன் பாடுகளுக்கு, நீ பட்ட பிராயசத்துக்கு ஒன்னொன்னுக்கு கர்த்தர் இந்த நாளில் ஒரு இடமாற்றத்தை, உயர்வை, ஒரு உங்க வீட்டில ஒரு உயர்வு, நீங்க இருக்கிற இடத்துல ஒரு உயர்வு, உங்களோட வியாபாரத்துல ஒரு உயர்வு, உங்க படுக்கையில ஒரு உயர்வு. ஏனென்றா கர்த்தர் நீங்க குந்தி குந்தி நடக்கிறது அது இல்ல, நீங்க எழுந்து நின்று தலை நிமிர்ந்து நடக்கும்படி கர்த்தர் உன்னை போக செய்வார். ஏனென்றா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அவர் ஜீவனுள்ள தேவனா இருக்கிறார். உண்மை, நிச்சயமா ஒவ்வொரு பிள்ளைங்களோட வாழ்க்கையிலையும் அப்படியாப்பட்ட இரக்கத்தையும் தயவும் பெருக்கமான ஆசீர்வாதத்தையும் தந்தபடியாக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் ஆசீர்வதிங்க, பலப்பட்டு இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. காரணம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் வர்ஷிப் எப்படி இருந்துச்சு? என்ன சூப்பராக இருந்துச்சு.